வேலுசாமி அவர்கள் கிட்டத்தட்ட எனக்கு அவரும் நானும் பல இடங்களிலே ஒன்றாக பயணித்துள்ளோம். நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன். அவர் கொஞ்சம் அன்னதானத்தில் ரொம்ப பற்றுள்ளவர். எப்படியாவது எதையாவது செய்து இந்த ஆசிரமத்துக்கு வரவங்களுக்கு உபகாரம் செய்யணும் சொல்லிவிட்டு அதில் மிகுந்த ஆர்வம் உடையவராக இருந்தார். அதுக்கு ஒரு தடவை இங்கேருந்து பக்கத்தில் வத்தலக்குண்டுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வத்தலக்குண்டில் ஒரு நிகழ்ச்சிக்காக என்னைக்கிட்ட ஜீப்பில் நானும் அவரும் போனோம். சரி, எதுக்கு இங்கே இட்டுன்னு வரீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்கணுன்னாரு. சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோம். அதுன்னா ஒரு பெரிய மலைக்காடாக இருக்குது. ஒரு பெரிய வலையில் அந்த கிரேனைட்டுக்கள்லாம் எடுக்கிறாங்க பொழுது குழி குழியாக இருக்குது. அந்த இடத்துக்கு போனோடனே அந்த ஓனருன்னு நினைக்கிறேன், அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கல. அந்த ஓனரு இவர் தானே அவருன்னாரு. சாமி இவர் வேலுசாமி ஐயா சொன்னார், ஆமாம் இவர் தான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்துக்கிறாரு. சரி, அங்கேருந்து போனோடனே ஒரு அரச மரத்தடியில் ஒரு சின்ன விநாயகர் இருக்கிறார். அங்கே உட்காந்த உடனே இங்கே என்னென்ன இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னாரு. இங்கே என்ன வெறும் மலையும் காடுமா இருக்குது, அங்கங்கே புல் பூண்டெல்லாம் இருக்குதுங்க, சரியாக பார்த்து சொல்லுங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு ஒரு சாமியும் சொன்னார். சாமி கிடைக்காதீங்க சாமி, சொல்லுங்கள் சாமிங்கன்னாரு. என்ன சாமி அங்கேருந்து இங்கே கொண்டாந்து விட்டுட்டு நீங்கள் இது போல் கேட்குறீங்களேன்னு கேட்டேன். அப்போ பார்த்து சொல்லுங்க கொஞ்சம்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் சில இதெல்லாம் தியானம் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே சில இடங்களில் புதைகள் இருக்குது. அந்த புதைகள் எடுக்கும்பொழுது நான் இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குதுன்னு நான் சொல்லும் பொழுது அந்த மனிதன் ஒரு டைரி வச்சுக்கிறார். அந்த டைரி எடுத்து பார்க்குறாரு. நான் சொன்னதுக்கும் அந்த டைரியில் இருக்கிற மேப்புக்கும் அவர் குறித்து வச்சதுக்கும் சரியாக இருக்குது. அவர் சொன்ன அடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போல் இருக்குதுன்னு சொன்னோடனே அவர் சொன்னார், இந்த பொருளை நீ எடுத்து கொடுத்துரு, நான் பார்த்து உனக்கு தரேன்னு சொன்னார். அந்த பொருளை எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் பார்த்து உனக்கு தரேன்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல. அதாவது பூமியில் இருக்கிற பொருள் ஒன்று இறைவனுக்கு சொந்தம், ஒன்று அரசாங்கத்துக்கு சொந்தம். அதை நான் பார்த்து தரேன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை சரியில்லை. எனக்கு அங்கே மனசு சங்கடமாக இருந்தது. அப்போ ஒரு ஐயாவை கூப்பிட்டு தனியாக இட்டுன்னு என்ன இது போல் இடத்துக்கு இட்டுன்னு வந்துட்டிங்களே சொல்லும் பொழுது, சாமி அன்னதானம் பண்ணுறதுக்கு 12 மணி ஆனாலும் இந்த காட்டில் தேடி வராங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, அதனால் நான் எப்படியாவது செஞ்சு அன்னதானம் பண்ணணும், ஆசிரமத்தை பெரியவாக்கணும்னாரு. அதனால் நீங்கள் அன்னதானம் பண்ணுறதுக்காக இது போலலாம் செய்யக்கூடாது, நீங்கள் சதா முயற்சியோடு பண்ணுங்கள். ஒரு நபருக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டாலும் அது பின்னால் வளர்ந்துக்கினே இருக்கும். அதனால் இது போல் நிகழ்ச்சிகள்லாம் போகக்கூடாது சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் நான் சொன்னதை கேட்டுக்கின்னு சரி அதுலேருந்து அப்படி வந்துட்டோம். வந்த பின்னாலும் அவர் அந்த வத்தலக்குண்டுக்காரி என்னை விடலை. சதா ஆள் விட்டு அனுப்பி நேராக என்னை தூக்கின்னு போய்டுவோம்லாம் சொன்னார். அதெல்லாம் அப்புறம் இந்த இடத்துல எதுக்கு சொல்லணும்னா, எந்த வேலையாக செய்து தன்னுடைய காரியத்தை செய்யணுன்ற ஒரு விடாமுயற்சி உடைய ஒரு வேலுசாமி ஐயா. அதனால் அவர் 20 வருஷ காலமாக எனக்கு தெரியும். ஒன்று, அதாவது
மகாபாரதத்தில் கர்ணனுக்கு அடிபட்டு உயிர் போகிற தருவாயில் கிருஷ்ண பரமாத்மா சோதனை கொடுக்குறாரு. என்ன சோதனைன்னா, தாகமாக இருக்கிற நேரத்தில் அவர் எனக்கு தானம் கொடுன்னு கேட்குறாரு. யார்? கிருஷ்ண பரமாத்மா. தாகமாக இருக்கிற நேரத்தில் தானம் கொடுன்னு கேட்குறாரு. நீ யாருன்னு கேட்கும்போது, நான் யாராக இருக்கட்டும், இப்போ என்னுடைய தாகத்தை தீரு, அப்புறமேட்டு நான் யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தானம் தரேன்னு சொல்கிறார். அப்போ அங்கே போய் அவர் கிருஷ்ண பரமாத்மா போய் தண்ணி போய் எடுத்துன்னு வரல. அவருடைய வலது கையில் இருக்கிற சுட்டு வரல எடுத்து வாயில் வைக்கின்றார். அதே போல் கர்ணன் வாயில் வச்ச உடனே அவனுடைய தண்ணி தாகெல்லாம் தீர்ந்து போச்சு. அப்போ கர்ணன் மகாவிஷ்ணு பார்த்து கேட்குறாரு, இந்த சுட்டு வரல வச்ச உடனே தாகம் தீர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இன்னொரு காலத்தில் நீ குதிரையில் அயல்நாட்டுக்கு போகும்பொழுது ஒரு வயசானவங்க பசியோடு வந்தவங்க இங்கே எங்கே அன்னதானம் பண்ணுறாங்களோ எங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களை கேட்கும் பொழுது, அதோ அந்த இடத்துல அன்னதானம் பண்ணுறாங்க, போய் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னீங்க. அந்த சுட்டி காட்டினீங்கள்ல, அதனால் அந்த சுட்டு வரலேருந்து உனக்கு தாகம் கிடச்சிது சொல்லும்பொழுது கர்ணனுக்கு சாவர நேரத்தில் ஒரு ஆசை வந்துதான். அப்போ அந்த அன்னதானத்தை நிறைவேற்றிட்டு அடுத்த பிறகுல நான் உங்களை சேர்றேன் சொல்லிவிட்டு அந்த கிருஷ்ணனை அவர் கேட்டதுனால அவர் சிறுதொண்ட நாயனராக பிறந்ததோ ஒரு சரித்திரம் இருக்குது. அதுபோல் நம்ம வேலுசாமி அவர்கள் அன்னதான பிரியராக இருந்து எல்லா மக்களுக்கும் எந்த நேரம் வந்தாலும் அவர் உணவு அளிச்சிக்கினே இருப்பார். அப்படிப்பட்ட உணவு அளிக்கிற நேரத்தில் நான் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு 11:30 மணி இருக்கும். ஒரு நேரத்தில் 11:30 மணிக்கு எனக்கு அது புது ஊர், அங்கே தான் பஸ்ஸு வரைக்கும். எனக்கு அப்போ வழி தெரியாது. அவர் அங்கேருந்து நடந்து என்னை இட்டுன்னு வருவார். இட்டுன்னு வரும்பொழுது இட்டுன்னு வந்த உடனே உட்கார வச்சுடுவார். இவர் உள்ளே போவார். உள்ளே போயிட்டு வந்த உடனே ஒரு சூடாக ஒரு டீ கொடுப்பார். என்ன அதுக்குள்ளே டீயை போட்டிங்களேன்னு, இது குடிச்சினே இருன்னார். அந்த சூடு அந்த கிளாஸில் இருக்கிற டீ ஆறத்துக்குள்ளே என்ன செய்வார் தெரியும், ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு உப்புமா போல் செஞ்சு கொண்டு வந்து வச்சுருவார். என்ன இது திடீர்னு செய்கிறீங்களேன்னுக்குள்ள அதாவது இது எதுக்கு சொல்லணுன்னா, வெறும் வயிற்றோடு இந்த இடத்துல படுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஆழமாக விழுந்ததுனால தான் இந்த பேரும் புகழும் அவருக்கு நிலையாக நிலைச்சிது. அதே போல் ஒரு மனிதன் தருமங்களை அதிகமாக செய்யும் பொழுது அவனுக்கு இந்த உலகத்தில் பேரும் புகழும் எப்பொழுதும் நீங்காத நினைக்கும். அது சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த அன்னதானத்தை இவர் சிறுகை செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் அவருக்கு அந்த பேரு புகழ் கிடைக்கிற அளவுக்கு இறைவன் அவருக்கு கொடுத்துட்டார். அதாவது ஆன்மீகத்தில் அவர் பெரிய ஆளுன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் பெரிய ஆளும் கிடையாது. இல்லை மாந்திரிகத்தில் பெரிய ஆளான்னு பார்த்தா மாந்திரிகத்திலையும் பெரிய ஆள் கிடையாது. இல்லை சொற்பொழி ஆட்டத்தில் பெரிய ஆளான்னு பார்த்தா சொற்பொழி ஆட்டத்துலேயும் பெரிய ஆள் கிடையாது. அப்போ அவர் ஒரே பெரிய ஆளாக இருந்தது அன்னதானம் மற்றவங்களுக்கு பசி ஆரம்பித்தனால தான் அவர் இன்றைக்கி அந்த ஒரு நிலையை அடைஞ்சி பல வருஷங்கள் ஆனாலும் நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், நான் சாப்பாடு போட்டு எங்கள் வேலுசாமி பெரிய ஆள் ஆகிட்டார் அடிக்கடி நான் கிண்டல் பண்ணுவேன். அதுபோல் அன்னதானத்தில் மிகவும் சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக நமது வேலுசாமி ஐயா அவர்கள் சிறப்புற செஞ்சார்னு அதுவும் சாப்பாடு அளவோடு போட மாட்டார், அளவில்லாத போடுவார். எவ்வளோ வயிறு முட்டுதோ அது வரைக்கும் சாப்பிட்ணுன்னு வரும். அதில் அதான் விஷயம். சில பேர் அளவாக ஒரு கப்பு போட்டு போய் சாப்பிடுன்னுவாங்க, அப்படி கிடையாது. அதே போல் ஒரு பழையதாக இருந்தால் கூட அந்த பழையதை புழிஞ்சு போட்டு உடனே அதை சூடாக்கி கொண்டாந்து கொடுப்பாரு. அது எப்படி தான் செய்வாருன்னு தெரியாது. ஒரு பழையது
இருந்துட்டு அதை சூடாக்கி அது ஒரு மிளகாய் எல்லாம் போட்டு அது ஒரு உப்புமாவை செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பார். அதே போல் எந்த ஒரு பொருளையும் வீணாக்க மாட்டார். எப்போ வந்தாலும் அந்த ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் இது இருந்துக்கினே இருக்கும். அவர் அடிக்கடி சொல்லுவார், உனக்கு ரொம்ப பிடிக்கும் நார்த்தங்காய் ஊறுகாய், இதை சாப்பிடுன்னு. அதுபோல் ஒரு மனிதனுடைய ருசியை அறிஞ்சவர் இந்த வேலுசாமி ஐயா. அதனால் அவருடைய புகழ் என்றைக்குமே அழியாத இன்னும் மேலே ஓங்கி இருக்குமே தவிர கீழே இறங்காதுன்னு என்னுடைய கணக்கு. நானும் பல தடவை சொல்லிக்கிறேன். அதே போல் சில நிகழ்ச்சிகள்லாம் கேட்பார். இது போல் இருந்தால் என்ன செய்யணும், இது போல் என்னன்னு நான் அங்கேருந்து அவருக்கும் சொல்லுவேன். அதுபோல் 2 பேரும் பல வருடங்கள் பயணித்துள்ளோம். அதனால் அவருடைய செய்கை அன்னதானம் போட்டே அவர் பெரிய மனிதனாகி இறைவனுடைய அருளில் சேர்ந்துகிறார். அதனால் அவருடைய புகழ் நீங்காமல் எப்பொழுதும் இருக்கணும். அந்த கைங்கரியத்தை வரவங்களும், ஆசிரமத்துக்கு வரவங்களும் உதவி செஞ்சு மேலும் மேலும் அவருடைய புகழ் மங்காமல் இருக்க நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய அவருடைய சதய நட்சத்திரத்தில் அவருடைய குரு பூஜை ஆனது மேலும் மேலும் நிகழ்ச்சி நடந்து நல்ல விதமாக நடந்து எல்லா மக்களுக்கும் நல்லது செய்ய உங்களுடைய முயற்சி வேணுன்றது இந்த தருணத்தில் சொல்லுகிறோம். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய ஆவியானது 16 நாளைக்கு அவனுடைய வாசலில் தான் அது நிற்கும். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய ஆவி 16 நாள் அவனுடைய வீட்டு வாசலிலோ அந்த ஆவி உலாவும். அந்த ஆவி 30 நாள் ஆன பிறகு தெரு முனையில் போய் நிற்குமா, தெருக்கோடியில், ஊருக்கு தெருக்கோடியில். நம்மளுடைய சொந்தக்கார் வரமாட்டாங்களா, நம்மளுக்கு பந்தக்கார் வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு நிற்குமா. 1 வருடம் ஆன பிறகு தன்னுடைய ஊருக்கு மேலே ஆகாயத்தில் நிற்குமா. அப்போ அங்கேருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதனால தான் 1 வருடம் ஆன பிறகு திதி கொடுக்குறது. திதி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஆகாயத்தில் இருக்கிறவங்க. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் மாசி மகம் வரும் பொழுது, மாசி மகமும் பௌர்ணமி ஒன்றா வரும். இப்போ ஒரு ஜெயிலில் போகிறோம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நோய்வாய்ப்பட்டவங்களாம் 4:30 மணிக்கு எல்லோரையும் பார்க்க விடுவாங்க. அப்போ அந்த நோய்வாய்ப்பட்டவங்களாம் தலைகள்லாம் சீவிக்கணும், அப்படியே நம்ம சொந்தங்கள்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு உற்சாகமாக எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. அந்த கதவை திறந்து விட்டோன்னா நம்மளுடைய சொந்த பந்தங்கள்லாம் அவங்கள போய் பார்க்கும்பொழுது அவங்களும் ஆர்வமாக இருந்து எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்களோ அதே போல் மாசி மகத்தன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் அந்த நாளில் நம்மளை பார்ப்பாங்க. அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, மாசி மகத்தன்னைக்கு மகம் வரும்பொழுது மாசி மகத்தன்னைக்கு இறந்தவங்களுடைய பொருளெல்லாம் வச்சு படைக்கணும். அதாவது அவங்க என்னென்ன கையாண்டாங்களோ அந்த பொருளெல்லாம் நடு வீட்டில் இருக்கணும். அவங்க சந்தோஷப்படுவாங்களாம். அவங்களுடைய ஆசீர்வாதம் படும் பொழுது அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தியே உண்டாக்கூடிய அந்த ஆவிக்கு உண்டு. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கி அவர் 1 வருட காலமாக இந்த சதய நட்சத்திரத்திலே அவருடைய ஆவி பிரிஞ்சு இன்றைக்கி அவர் மேலேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஓ பாண்டிச்சேரி சாமியாரா, ஓ கருப்ப சாமியாரா, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதனால் அவருடைய ஆசீர்வாதம், அதாவது இறந்தவங்களுடைய ஆசீர்வாதம், அதுவும் ஒரு இறைவனுடைய சேர்ந்தவருடைய இது மிக முக்கியமானது. அவங்களுடைய அருள் நமக்கு படும்பொழுது நம்ம செய்த கர்ம வினைகள் பாவங்கள் நம்மளை விட்டு விலகி போயிடும். அதனால தான் நம்ம அடிக்கடி பெரிய பெரிய மகான்களையும் ஆண்டவனுடைய அருளை தேடுறவங்களையும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதனால தான் நீங்கள் இனிமேலாவது இறந்தவங்களுடைய நம்மளுடைய மூதாதைகள் இறந்துட்டாங்கன்னா அவங்க மாசி மகத்தன்னைக்கு தான் அவங்க வருவாங்க. அதனால் அதே போல் மாசி மகத்தன்னைக்கு
எல்லாரும் என்ன செய்யணும்னா நடுவீட்டை படைக்கும் பொழுது அவங்களுக்காக செத்தவங்களுக்காக ஒவ்வொரு அமாவாசையும் படைப்பாங்க. ஆனால் அது படைக்க தெரியாத படைக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு அமாவாசையிலும் வரும்பொழுது இறந்தவங்களுக்கு படைச்சிட்டு அவங்க தான் சாப்பிட்றாங்க. அதே போல் அமாவாசை அன்னைக்கு சமையல் செய்யும் பொழுது முருங்கைக்காய் போட்டு செய்யவே கூடாது. முருங்கைக்காய் போட்டு செய்யக்கூடாது. ஏன் முருங்கைக்காய் போடக்கூடாதுன்னா, அதே போல் விருந்து வைக்கும் பொழுதும் முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாது. இப்பொழுது எல்லாமே பேஷனாக போயிடுது. அதாவது முருங்கைக்காய் அவங்களுக்கு தான் சொந்தமானது, புரியுது? அதனால் அதை செய்யக்கூடாதுன்னு சான்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன தான் செய்கிறதுன்னு பார்க்கும்பொழுது அமாவாசை அன்னைக்கு அவங்க இலையில் ஒரு பாவக்காய் பொரியல் இருக்கணும், இல்லைன்னா பிரண்டை ஊறுகாய் இருக்கணும். இந்த பாவக்காய் பொரியலையும் இந்த பிரண்டை ஊறுகாயும் தான் அவங்க ஆசைப்படக்கூடியவங்க. நீங்கள் வக்கனையாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்றதுக்காக செய்கிறதில்ல. அந்த பாவக்காயில் என்ன இருக்கும்? கசப்பு இருக்கும். ஆனால் அவங்க உட்கொண்டுட்டாங்கன்னு செய்யும்பொழுது அந்த பாவக்காய் நீ சாப்பிடும் பொழுது அந்த பாவக்காயினுடைய கசப்பு மாறிடும். அப்போ மாறிட்டாங்கன்னா அவங்க உட்கொண்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதுலேருந்து அந்த வீட்டுக்கு நல்லது நடக்குன்னு ஒரு விதி. இது போல் பெரியவங்களுடைய நம்மளுடைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் நமக்கு எடுத்து உரைச்சிட்டு போய்க்கிறாங்க. ஆனால் நம்ம செய்ய தவறிடுறோம். அதனால் ஒவ்வொரு இது போல் சச்சந்தம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு அபூர்வ சக்திகளையும் சொல்லுவாங்க. அதை நம்ம காது போட கேட்டு நல்ல விதமாக நடக்கணும்னு சொல்லுது. அதே போல் நான் எப்பொழுது இங்கே வந்தாலும், ஆசிரமத்துக்கு வந்தாலும், நீ மட்டும் உன்னுடைய இடத்துக்கு மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்கிற, இங்கே வந்தால் எதுவும் பேச மாட்டேன்னு பல தடவை என்னை நிந்தனை பண்ணுவார். 4 கருத்தை சொல்லுங்கள், 4 பேர் சொல்லிடுங்க, எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் சொல்லுங்கன்னு வரும். அதுபோல் நானும் பல தடவை சொல்லிக்கிறேன். அதுபோல் ஒரு நல்ல ஆத்மா கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்ல ஆத்மா நம்மளை விட்டு போனாலும் அவருடைய வந்த வேலை முடிஞ்சிடுது. ஆனால் நாம் அவருக்காக பாடுபட்டு இன்றைய நாள் சிறப்பாகவும் ஒவ்வொரு வருடமும் இது போல் சதய நட்சத்திரம் வரும்பொழுது அவருடைய ஆத்மா அங்கே தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு என்னுடைய பணி எப்போ அவர் சிவசக்தி ஆலயத்தை ஒரு கோயிலாக கட்டி கும்பாபிஷேகம் என்றைக்கு பண்ணுறாரோ அப்போ தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் என்னுடைய கணக்கு அது. அதனால் அவர் ரொம்ப நாளாக பிரயோஜனப்பட்டார். ஆனால் பல முயற்சிகள் செஞ்சார். ஆனால் அது கைகூடி வரல. அதனால் அது ஒரு குறை அவருக்கு உண்டு. அதை அந்த காரியத்தை அவருடைய புள்ள செய்வார்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஏன்னா அது அவருடைய குறிக்கோள். அதனால் அவர் அன்னதானம் பண்ணணுன்னு. இந்த இடத்துல ஒரு அகஸ்தியர் ஒருத்தர் இருந்தார். அப்போ அவர் சமாதி ஆகிட்டார். அந்த சமாதி வைக்கிறதுக்கு நான் வந்திருந்தேன். அப்போ வரும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னார், இது போல் ஒவ்வொரு மகான்லாம் போயிடுறாங்க, நான் எப்போ கோயிலை கட்டி பார்க்குறதுன்னார். கோயிலை விரைவில் கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் அவர் இருக்கும் பொழுது அந்த சிவசக்தி ஆலயம் ஒரு லிங்க ஸ்தாபனத்தை சாக்கில் கட்டி வச்சுருப்பார். மூட்டை கட்டி சாக்கில் கட்டி ஓரமாக வச்சுருந்தார். இது போல் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு பல இதை அவர்கிட்ட சொல்லி அதை அப்புறம் திறந்து அதுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்ச பிறகு அதுலேருந்து வழிபாடு பண்ணிக்கணும். பிரதோஷம் அதெல்லாம் வழிபாடு பண்ணுவார். இருந்தாலும் எந்த நேரத்துக்கு வந்தாலும் அதை நேராக காலங்கள் பார்க்காம நமக்கு வேண்டியதை கொடுத்து வரும். அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம்லாம் வரும்பொழுது இந்த 2 உதடும் தன்னறியாம ஆட்டம் காணும். ஏன்னா அவ்வளோ குளிர். இந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா சில்லு சில்லுன்னு இருக்கும். அவர் ஒரு டீயை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு திரும்பி இப்படி பாத்ரூமோ ஏதோ போயிட்டு இப்படி வரத்துக்குள்ளே திரும்பி நடக்கும். இதை அவர் அப்படியே இடையிருந்து நோட் பண்ணுவார். நோட் பண்ணிட்டு உடனே கொண்டாந்து கொடுப்பார். அப்போ ஒரு மனிதனுடைய எப்படி நடக்குதுன்ற புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த போல செஞ்சவர் நம்முடைய வேலுசாமி ஐயா. அதனால் அவர் என்றைக்குமே மறக்க முடியாது. அதனால தான் நான் ஒரு காரியம் இருந்தாலும் எனக்கு 1008 வேலையாக இருந்தாலும் அவருடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து வந்தேன். அதனால் ஒரு அரிய நண்பரை நான் இழந்துட்டேன்னு ஒரு வருத்தமாக இருந்தாலும்
அவர் பெரிய நீங்காத ஒரு புகழை தேடிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமும் உண்டு எனக்கு. அதனால் அவரை பார்க்க வந்த உங்களுக்கும் அவருடைய ஆசியும் அருளும் எப்பொழுதும் கிடைக்குன்றது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை. புரியுதுங்களா ஐயா? குரு பூஜைன்னு சொன்னாக்க, குரு என்பது சாதாரணமாக இப்போ 1ஆந்தேதி, நேற்று 1ஆந்தேதி குரு பெயர்ச்சி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. 1ஆந்தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி ஆனார். அப்போ குரு என்பது 2 குரு இருக்கிறாங்க. குரு என்பது 2 குரு. அதாவது நவக்கிரகத்தில் இருக்கிறது பிரகஸ்பதி குரு. நவக்கிரகத்தில் குரு இருப்பார், வடக்கு நோக்கி இருப்பார். அவர் பிரகஸ்பதி. தனியாக ஒரு குரு இருப்பார், அவர் தட்சிணாமூர்த்தி. தனியாக இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி. அப்போ 2 குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே போல் காரியக்குரு, காரணக்குருன்னு 2 குரு இருக்கிறாங்க. நம்மளுடைய காரியத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு குரு, நமக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு குரு. அதுபோல் குருவில் 2 குரு இருக்கிறாங்க. அதுபோல் அந்த குருவுகளுக்கு பணிவிடை செய்யும்பொழுது நமக்கு எல்லா விதமான இழந்த சக்தியை திரும்பி பெறக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த குரு பூஜைன்னு சொல்லும் பொழுது. குருவாக இருக்கிறவங்க நமக்கு, அதாவது இப்போ ஒரு ஆலயத்துக்கு போகிறோன்னு வச்சுங்க. ஆலயத்தில் உள்ளே நுழையிறோம். ஒரு சிவன் கோயில் எடுத்துங்க. ஒரு ஆலயத்தில் சிவன் கோயிலுக்கு உள்ளே நுழையிறோம். நுழையும் பொழுது அங்கே தேங்காய் மட்டை, குப்பை, கூளங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா தன்னுடைய குழந்தை குட்டி மனைவியோடு அந்த ஆலயத்துக்கு போகிறாரு ஒரு மனிதன். போகும்பொழுது அவர் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய குழந்தையும் அதை மட்டும் நினைச்சு கோயிலை சுற்றி வந்தால் அவருக்கு எந்த பலனும் கிடைக்காதுன்னு ஒரு விதி. ஏன்னு கேட்டாக்கா, ஒரு மனிதன் அழுக்க, அதுக்காக தான் நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது குளிச்சுட்டு போகிறோன்னு சொல்கிறோம். எதுக்கு குளிக்கிறோன்னா, இந்த உடலை மட்டும் குளிச்சுட்டு போகக்கூடாது, இந்த மனசையும் குளிக்கணும். அப்போ உனக்கு ஆண்டவன் அங்கே பல அசுத்தங்களை உண்டாக்கி வைப்பார். அதை நீ சுத்தம் பண்ணுறியான்னு பார்ப்பார். அதனால தான் அப்பர் சுந்தர் மாணிக்கவாசகன்றது அதில் 4 வரில் ஒருத்தர் தோசை திருப்பி வச்சுக்கணும் உட்காந்து நின்றுன்னு இருப்பார். அவருக்கு படிக்க தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் இறைவனுக்கு தொண்டு செஞ்சே அவர் பெரிய புகழ் பெற்றார். அதுபோல் அந்த ஆலயத்தில் இருக்கிற குப்பையை யார் ஒழுங்கு எடுத்து அதுக்கு எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துட்டு அப்புறம் நீ ஆலய தரிசனம் பண்ண உனக்கு இறைவனுடைய அருள் கிட்டுன்றது சாஸ்திரங்கள் பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனால் யாரும் அதெல்லாம் செய்யறது கிடையாது. ஏன் செய்யறது கிடையாதுன்னு தெரியல அவங்களுக்கு. நாம் ஏன் குனியணும், நாம் ஏன் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க. அப்போ இவனுடைய மனதில் இப்போ கடலில் ஒரு துரும்பு போட்டோன்னா உடனே கரையை கடந்துடும். அதே போல் இவன் மனசில் அந்த அழுக்கு பட்டுதுன்னா அதை உடனே எடுத்து போடுறவனுக்கு தான் இறைவன் பற்று அங்கே வருவார். அப்போ இறைவனை நமக்கு பாலமாக இருந்து காட்டக்கூடியவர் தான் குரு. இறைவனை எப்படி அடையணும், அதை எப்படி சேர்க்கணும், எந்த முறையில் செஞ்சாக்க நமக்கு குருவினுடைய உபதேசத்தை கேட்டாக்க இறைவனை அடையிறதுக்கு. அதனால தான் குருவருள் கிடைச்சா திருவருள் கிடைக்குன்னு ஒரு நீதி. குருவருள் கிடைச்சதுன்னா, குருவினுடைய அருள் கிடைச்சதுன்னா அவனுக்கு திருவருள் கண்டிப்பாக உண்டு. அதனால் குருவருள் கிடைச்சாக்க திருவருள் கிடைக்குன்னு ஆண்டோர்கள் சொல்லிக்கிறாங்க. அதனால் ஆலயத்தில் இருக்கிற குப்பைகளை அதை சுத்தம் பண்ணி அப்புறம் சாமியை நீ கும்பிட்டிங்கன்னா அதனால தான் நமக்கு மன சுத்தங்கள் ஏற்படும். அதே போல் ஆலயத்துக்கு போகும்போது, ஆலயத்தை வணங்கும் பொழுது, இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம். ஆலயம் ஒரு ஆலயத்துக்கு போகும்போது 4 பிரகாரங்கள் உண்டு. அந்த 4 பிரகாரத்தையும் யாரும் சுத்தத்து கிடையாது. யார் ஒருத்தவங்க பிரகாரத்தை சுத்தாத இறைவனை நோக்கி நேராக கருவறையை நோக்கி சாமி கும்பிடுவாங்களோ அவங்களுக்கு பலன் கிட்டாதுன்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. ஏன் சொல்கிறாங்கன்னா, முதல் பிரகாரத்தில் பூதகணங்கள்லாம் காத்துன்னு இருக்கும். 2வது பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா இறைவனை பற்றி புகழ்ந்து பாடினவங்க நாயன்மார்கள் 63 சிலைகள்லாம் இருக்கும்.
3வது பருவத்தில் ஒரு நந்தி மட்டும் இருக்கும். 4வது பருவத்தில் சின்னதாக ஒரு நந்தி இருக்கும். அதுபோல் 4 பிரகாரத்தையும் யார் ஒருத்தவங்க சுற்றிட்டு இறைவனை தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இறைவர்கள் கிட்டும். இந்த அடிப்படையே கற்றுக் கொடுத்தவங்க தான் குரு. இறைவனை எப்படி வணங்கணும், இறைவனை எப்படி கும்பிடணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறவங்க, இறைவனை போய் எப்படி கிட்ட சேர்க்குறவங்களுக்கு அவங்க தான் குருவாகும். அதனால தான் இப்போ உயிரெழுத்துன்னு சொல்கிறோம். உயிரெழுத்து தமிழ் எழுத்தில் உயிரெழுத்து 12 இருக்குது. ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயனான்னு. இப்போ ஆனா எடுத்துங்க. ஆனான்றதுக்கு உயிரெழுத்து. அது எந்த இடத்துல உயிர் போகுது, உயிர் எந்த இடத்துல இருக்குது, அதுக்கு யாராவது சொல்ல முடியுங்களா? யாருக்கும் தெரியாது. உயிரெழுத்துனா என்னன்னு தெரியாது. அதாவது பார்த்திங்கன்னா, அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. பிரதோஷம் வருது. பிரதோஷத்தில் ஒரு மனிதன் பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது, முதல்ல பிரதோஷத்துக்கு வரும்பொழுது அவன் கொடிமரத்தங்கிட்ட இருந்து வணங்கி நேராக தட்சிணாமூர்த்தி வரைக்கும் வருவான். அப்புறம் திரும்பி அந்த வழியாக திரும்பி கொடிமரத்துக்கிட்ட இருந்து நேராக பிரம்ம தீர்த்தம் வரைக்கும் வருவான். 3வது சண்டிகேஸ்வர் வரைக்கும் வருவான். 4வது வந்தீங்கன்னா அப்போ தான் நேராக போவோம். இதுதான் அந்த காலத்து ஆனா. அப்படியே ஆனாவை திருப்பி போடுங்க, ஆனாவை இப்படி இருக்கும். இந்த அடிப்படையை சொல்லி கொடுத்தவங்க தான் குரு. இறைவனை எப்படி அடையும் சூட்சமத்தை கற்றுக் கொடுக்குறவங்க தான் குருவருளாகும். அதனால தான் குரு பூஜை. அதே போல் குரு பூஜைக்குன்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு கூவும் ரூவும் சேர்ந்தது தான் குரு. கூனா இறைவனுடைய அருள், ரூனா வழிகாட்டி. இறைவனை அடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடியது தான் குரு. அந்த குருவுக்கு எப்பொழுதுமே ஆலயத்தை சிறப்புற செய்கிறத விட எங்கெங்கே குரு பூஜை நடக்குதோ அந்த குரு பூஜையெல்லாம் ஒரு மனிதன் தொடர்ந்து கலந்துக்கினானா அவனுக்கு திருவருள் சீக்கிரமாக கிட்டுன்னு ஒரு வழிமுறை உண்டு. அதனால தான் சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கெங்கே குரு பூஜை நடக்குதோ தவறாமல் போயிடுவாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு போகிறதில்ல. அதனால் இறைவனாக அந்த இடத்துல அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். என்னுடைய ஆசிரமத்தில் ஒரு தடவை என்ன பெரிய அன்னதானம் பண்ணுறாங்க எதுன்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது நான் ஒரு மாதிரி விரக்தியாக கேட்கும்பொழுது என்னுடைய குரு சொன்னார், இங்கே உன்னுடைய அம்பாள் இங்கே இருக்கிறாங்க, நிறைஞ்சி இருக்கிறாங்கன்னு. நிறைஞ்சிருக்கிறாங்க எப்படிங்க தெரியும், நிறைஞ்சிருக்கிறாங்கன்னு எப்படி தெரியும்னு நான் கேட்டேன் கேள்வி. அப்போ நீயே தெரிஞ்சுக்குவேன்னார். அதுக்கு எப்படி என்னான்னு கேட்கும்பொழுது ஒரு 108 இலை போடு, சாப்பாட்டுக்கு 108 இலை போடு. ஆனால் அதை பந்தி மாறுறவங்களும் ஒரு 4 பேர் சாப்பாடு சாம்பார் ஊற்றுறவங்க ஒரு 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த 4 பேரை விட்டுடு, மீதியை சாப்பாட்டுக்கு 108 பேரை விடு. அந்த 108 பேரை எண்ணி விடும்பொழுது 108 பேரை விடக்கூடாது, 107 பேர் தான் விடணும்னார். சரி, நான் அதே போல் ஒரு தடைக்கு 2 பேரை நாங்கள் எண்ணி 107 பேரை அனுப்பணும். அனுப்பிட்டு அன்னப்பூர்ணிக்கு படைச்சிட்டு எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லும்பொழுது சாப்பிட்டாங்க. சாப்பிடும்பொழுது அப்போ 107 பேர் தானே உள்ளே விட்டோம். அப்போ ஒரு இலை இருக்கும் இல்லையா, அந்த இலையை பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா இலையிலும் 108 பேர் சாப்பிட்றாங்க. அப்போ நான் என்னது தப்பா இல்லை இன்னொருத்தர் என்னது தப்பா, இன்னொருத்தர் என்னது தப்பா? ஆனால் 3 பேரும் கரெக்டாக தான் 107 பேர் தான் எண்ணணும். ஆனால் சாப்பிட்றது 108 பேர். அதனால் இந்த வழிமுறையெல்லாம் சொல்கிறவங்க தான் குரு. எப்படி அதை வழிகாட்டி இறைவனை சீக்கிரமாக அடைவதற்கு என்ன வழியோ அதெல்லாம் தெரிஞ்சு கற்றுக்கணவங்க தான் குரு ஆகும். அவங்களுடைய திருவருள் என்றைக்கு அவங்களுடைய கடாட்சி நமக்கு பெற்றதுன்னா எல்லாமே நமக்கு இறைவன் அடையக்கூடிய வழிமுறையை நமக்கு சீக்கிரமாக பற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல்
இப்போ இந்த சங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. சங்கு வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சங்கு அபிஷேகம் லிங்க மேனிக்கு பண்ணணும் விதி. அதே போல் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் இப்போ சிலை வச்சுக்கிறாங்க, சின்ன சின்ன சிலை வச்சுக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப பேஷனாக போயிடுது. அதனால் வீட்டில் இருந்தாலும் சரி தான். ஆனால் அவங்க வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த சங்கை எடுத்து சங்கில் நீரை எடுத்து அங்கே வச்சுக்கிற சிலைக்கு திருமேனிக்கு அவங்க பௌர்ணமி அன்னைக்கு சங்கால் அவங்க அபிஷேகம் பண்ணணும். எதால் தண்ணி ஊற்றுறாங்களோ இல்லையோ பௌர்ணமி அன்னைக்கு சங்கால் அபிஷேகம் பண்ணணும். ஏன்னா சங்கு வந்து கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் வந்து பூச நட்சத்திரக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கடகராசி, ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க கடகராசி. இது போல் கடகராசியாக இருக்கிறவங்களாம் எப்பொழுதுமே வந்து சந்திரன் வந்து தன்னுடைய கடகராசியில் வரும்பொழுது அவங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு புதையல் கிடைச்ச போல் ஏதாவது பணம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இது எதனாலனா குரு அருள், அதாவது குருனுடைய அருள் அவருக்கு கிடைக்கும். அதனால் வந்து அதுபோல் ஒவ்வொரு விசித்திரமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு தெரியப்படுத்துறவங்க தான் குரு. அப்படி இருக்கும்போது நீங்களும் இனிமேல் இது போல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும்போது சங்கு இருக்கணும், வீட்டில் சங்கு இருக்கணும். அதனால தான் சங்கு 2 தாரை 1 சன்ன பின்னலாக மங்கி மாலுதி மானிட ஜென்மங்கள். அப்போ இந்த சங்கை நல்லா ஊத தெரிஞ்சவனுக்கு இறைவனடிய சேரம் பிடிக்கும். அதே போல் நம்ம வேலுசாமி ஐயா சங்கு ஊதத்தில் பெரிய ஆள். சங்கு ஊதுனா அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் கூட ஊதுவார். நீ ஏன் ஊத மாட்டேன்னு கேட்பார். எனக்கு தம்பு பிடிக்க தெரியாதுங்கன்னு. அதுபோல் அவர் வந்து குருவாகவும் நடந்துக்கல, ஒரு சின்ன விளையாட்டுத்தனமாகவே வாழ்க்கையை நடத்தி அவர் சாதனை பண்ணவர். அதுபோல் இந்த சங்கு வந்து அவருக்கு வந்து இன்னைய நாளில் அவருக்கு செய்யும் பொழுது அவருக்கு பிரியமான ஒரு பொருளாக நான் கருதுகிறேன். அவருக்கு சங்குனா ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு ஒரு சங்கு கொடுத்தாரு. அந்த சங்கை இன்னொருத்தர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அதனுடைய அருமை. அது சங்கு ஊதத்தில் நல்ல வித்வான் போல் நல்லா ஊதுவார். ஏன்னா சங்கு ஊதி ஊதி அவர் அனுபவப்பட்டவர். அதே போல் மற்ற மிருகங்கிட்ட பழகிறதுல அன்பானவர். ஏன்னா அவரை சுற்றி ஒரு 5-6 நாய் இருந்துக்கினே இருக்கும். அவருக்கு வந்து மற்றவனுக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ அந்த விலங்குக்கு அவர் சாப்பாடு வச்சுட்டு தான் அவர் வந்து சாப்பிடுவார், மற்ற வேலையெல்லாம் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சக்தி படைச்சவர். அப்படிப்பட்ட ஒரு இவருக்கு இன்றைக்கி வந்து குரு பூஜை நடக்குதுன்னா அவர் ரொம்ப தீர்க்கமானவர்னு சொல்லக்கூடியவர். அதுபோல் குரு வந்து நமக்கு சில தெரியாத வித்தைகளை தெரிய வச்சு காட்டுறதுக்கு தான் நம்மளுடைய குருவும். அதனால தான் நம்ம குருவை வந்து பற்றணும், குருவுக்கு கோணாமல் நடந்துக்கணும். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு காலத்தில் வந்து கடவுளை தேடி, கடவுள்லாம் எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னு ஒரு காலத்தில் நான் போகும்பொழுது ஒரு மகானை சந்தித்தேன். மகானை சந்திக்கும் பொழுது அவர்கிட்ட போயிட்டு, சாமி எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்கன்னு கேட்டேன். கிட்டவாடான்னாரு. எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும் அப்போ. கிட்டவாடான்னாரு. கிட்ட போய் நின்னேன். எட்டி காரி துப்புனார் மூஞ்சில். கீழே உட்காந்துருந்தவங்களாம் ஒரு மாதிரி சிரித்தாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கோபம் வந்து தெரியுங்களா, சொல்ல முடியாத கோபம். இவர் ஒரு கல்லை தூக்கி அடிச்சுட்டு ஓடிடலாமா, இல்லை திட்டிட்டு ஓடிடலாமான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கோபமாக இருந்தேன். சரி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் நின்றுக்கினே இருந்தேன். ஒவ்வொருத்தவங்களாம் வந்தாங்க, அவங்க பணி முடிஞ்சது, அவங்கவுங்க சில கேட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் தெருவில், அதாவது ஒரு ஓரத்தில் நின்று இருக்கிறேன். ஒரு 5 மணி இருக்கும். காலையில் 10 மணிக்கு நின்றவன் 5 மணி இருக்கும். இங்கே வாடான்னாரு. என்னடா இப்போ எந்த மூஞ்ச முழிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சின்னு கிட்ட போனார். போய் குளத்தில் குளிச்சுட்டு வாடான்னாரு. அங்கே ஏற்றாப்போல் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்து என்னை தட்டி கொடுத்து அவர்கிட்ட 4 வருஷம் பணி புரிஞ்சேன்.
4 வருஷமாக அவர்கிட்ட சில வேலைகள்லாம் தெரிஞ்சுக்கினேன். அப்போ ஒரு குரு வந்து பல விதத்தில் நம்மளை கோபப்படுத்துவாங்க. அந்த கோபத்தெல்லாம் தாங்குறானா, அதுக்கு பக்குவமான உள்ளவனான்னு சொல்லிட்டு அதை நிறைய நினச்சி பார்ப்பாங்க. நல்லா முதிர்ந்தவங்க அதிகமாக கோபம் வரும். சில இடமுடக்கான ஒரு காரியத்தை செய்வாங்க. என்ன செய்கிறான், இவன் என்ன பார்க்குறான், அதெல்லாம் பொறுமையாக இருந்து தான் நம்ம அவங்களுடைய செய்கையெல்லாம் கற்றுக்க முடியும். அப்போ தான் சொல்ல முடியும். எனக்கு அதுபோல் இருந்ததுனால தான் சில உண்மைகளும் உண்மையான ஒரு தத்துவத்தையும் சில உபதேசங்களையும் எனக்கு அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கினேன். அன்றைக்கி நான் தெரிஞ்சு கோவப்படாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்தக்கூடிய திறமையோடு நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். அதுபோல் வந்து குரு வந்து மிகவும் முக்கியமானது. அதனால் குரு பூஜை வந்து எங்கே செஞ்சாலும் அவங்களுடைய நினைவு நாள் போல், அதாவது மகான்களாக இருந்து இறைவனாக அடைஞ்சி அவங்களுக்கு நடக்கும் பொழுது குரு பூஜைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திதி கொடுக்குறோம், திவசம் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் 2 வார்த்தைகள் வித்தியாசம் இருக்குது. குரு பூஜைன்னு சொல்லும்பொழுது எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ தன்மையாகவும் இருக்குது. அதே வந்து திதி கொடுக்குறேன், திவசம் கொடுக்குறேன் வந்துடுன்னு சொல்லும்போது அது எவ்வளோ இதாக இருக்குது. அதனால் குரு பூஜையினுடைய சாப்பாடை சாப்பிட்றதுக்கு எங்கே இருக்கிறவங்களும் வருவாங்க. ஆனால் அந்த திதி கொடுத்து திவசம் கொடுக்குறவங்களுக்கு அடிக்கடி அவங்க திதிக்கு போய் சாப்பிட்டாங்கன்னா தலைவலி வந்துடும், அவங்களுக்கு பல நோயெல்லாம் வரும். இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் திதி கொடுக்குற இடத்துல சாப்பிட மாட்டாங்க.